48 hours கம்ப்ளீட்டட். இன்னும் கத்தினே இருக்கிறாங்க, குறைச்சிக்கினே இருக்கிறானுங்க. தொண்டையில் ஆப்ரேஷன் காசு கொடுங்க, தொண்டையில் ஆப்ரேஷன் காசு கொடுங்கன்னு கத்துறானுங்க. ஏன்ப்பா கத்துது? ரொட்டி தீர்ந்து போச்சு பாஸ், அவனுக்கு டைரி மில்கெல்லாம் இது வேண்டாம், பொறப்பீஸ் கட்டு தான் போடுங்க, கட்சியில் நடப்பானுங்க. டிஎல் முழுக்க ஐயோ விஜய்க்கு ஓட்டு இல்லை, பெண்கள் ஓட்டம் போச்சு. அந்த மனுஷன் வந்து குடிச்சிட்டு வந்துட்டாப்ல, நல்ல கண்ணு செத்துறது குடிச்சிட்டு வந்துக்கிறாப்ல. ஒரு மோசமான ஆள் அவரு. சங்கீதா ஒரு பொண்ணு இல்லையா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? அந்த சங்கீதாவுக்காக இவனுக்கு வந்து ஒப்பரை வைக்கிறானுங்க. அந்த பொம்பளைங்க சாப்பிட்டு அழுவ போவோம் தெரியுமா? அதாவது யார் என்னன்னே தெரியாது, சொந்தக்கார யாரும் சேர்த்துருக்க அந்த அம்மா பொண்ணு முன்ன பார்த்துருக்காது, போடணும் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடும் தெரிஞ்ச மாதிரி. அதே மாதிரி அழுதுட்டு இருக்கிறானுங்க. ஐயோ ஐயோ இப்படி பட்டி விட்டாப்பிலையே, சங்கீதாவுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். அயோக்கிய பயலோட இவனுங்கெல்லாம் வந்து சங்கீதாவுக்கு நியாயம் கேட்கறாங்க. ஏன்டா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பொண்ணை வன்கொடுமை பண்ணாங்க இல்லையா, அதுக்கு நியாயம் கேட்டீங்களாடா? கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை வன்கொடுமை பண்ணாங்க, அதுக்கெல்லாம் நீங்க நியாயம் கேட்க மாட்டாங்க, நேரம் வந்துட்டாங்க சங்கீதா வீட்டுக்கு நியாயம் கேட்கறதுக்கு. உண்மையிலேயே இவர்கள் பரப்பும் பொய் இருக்குல்ல, இதனால் விஜயின் ஓட்டு செய்தவங்க குறைஞ்சு போச்சு. விஜய் அப்படிப்பட்டவர், குடிச்சிருக்கிறார், நல்ல கண்ணி வீட்டுக்கு குடிச்சிட்டு போனார். அதெல்லாம் உண்மையா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? விஜய்க்கு எதிராக எப்படிப்பட்ட தாக்குதலை இவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எங் தாத்தா. இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த சங்கீதா விஜய் அவருடைய டிவோர்ஸ் கேஸ்னால விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்குங்க. பெண்கள் ஓட்டுலாம் கிடைக்காதுங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நேற்றுக்கு போனோம், எங்கள் ஏரியாவில் உள்ளவங்கள்ட்ட நாங்கள் போய் கேட்டு பார்த்தோம். அதாவது 18 வயசுல இருந்து 30 வயசுல உள்ள பெண்கள் வரைக்கும் எல்லாமே என்ன சொல்கிறாங்க, இது அவங்க குடும்ப விஷயம்ப்பா, இவங்க இது குடும்ப விஷயம், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? இந்த விஜய் வந்ததுலேருந்து, அரசியலுக்கு வந்ததுலேருந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா அந்த பிள்ளை மேலே, பாவம் இல்லையா அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு கிராமப்புறங்கள்லாம் கூட பெண்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. இதனால் இந்த விஜய் ஓட்டு குறைஞ்சிடும் அப்படிங்கிறதெல்லாம் போய், அதாவது முந்தா நாள் வரைக்கும் 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஓட்டு விகிதம் வந்துச்சோ அந்த ஓட்டில் பெண்கள் ஓட்டில் 1% கூட குறையலை. ஒருவேளை ஏறினாலும் ஏறும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்பளை பசங்க கூட அமைதியாகிறானுங்கப்பா, பெரிய அளவில் சண்டை போல. இந்த பொண்ணுங்க களத்தில் இறங்கி அடிக்குதுன்னா எப்பா, உண்மையிலே சொல்கிறேன், என் அண்ணனுக்கு ஒன்றுனா நான் வருவேன், களத்தில் வருவேன், எங்கள் அண்ணனை சும்மா விட மாட்டேன், எங்கள் அண்ணனை யாராச்சும் தொட்டிங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இடையில ஒரு ட்விட்டரில் ஏதாவது ஒன்று போட்டுருந்தானுங்க. ஏதோ 2-3 திமுக வந்து மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் பசங்க, விட்டு ராவு அடிச்சு திறக்குது, அவனுக்கு ஓடுறானுங்க, பின்னாங்கால் பெடலில் அடிக்கிற அளவுக்கு ஓடுறாங்க. ஒன்றுனா கேட்குது, துபாயில் வீடு எடுத்து கொடுத்தாரா எங்கள் அண்ணன் உங்களை மாதிரி, அங்கே எடுத்து கொடுத்தாரா இங்கே எடுத்து கொடுத்தாரான்னு விட்டு செய்யுது பொண்ணுங்க. அந்த அளவுக்கு பசங்களோட பெண்கள்லாம் இந்த விஷயத்தில் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இந்த அல்லுசில் தொலை தாங்க முடியல. அதாவது திமுக ஐடிவிங்கெல்லாம் கூட, அஃபிஷியல் ஐடிவிங்கெல்லாம் கூட கொஞ்சமாக அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அந்த அன்அஃபிஷியல் ஐட்டிங் இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லக்கூடாதுல்ல, காம்பவுண்ட் சுவரால் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்சி இருக்குல்ல, அதுல இருந்தும் இந்த மீடியா, இவங்க 2 பேர் தான் வந்து திமுக ஐடிவிங்க இருந்து செயல்பட்டாங்க இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுலேயும் ஒரு நியூஸ் ஒன்று போட்டுக்கிறாப்பல, யாரு, நக்கீரன் கோபால். அதாவது அவர் ஒரு பெரிய வீடியோ போட்டுக்கிறாப்பலப்பா. அதாவது பெண்கள் வந்து கொதித்து எழுந்திருக்கிறார்களாம். ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் இருக்கிற சில பெண்களை நினைத்தா அவர் வந்து வெட்கப்படுகிறாராமாம், கூடி குறுகிறாராமாம். இப்படிப்பட்ட ஒரு பெண்களை விஜய் அவர் வச்சிருக்கிறாங்க. அப்படியே கையை முறுக்கிட்டு இப்படி பேசுகிறாப்புல, நம்பியார் மாதிரி பேசுகிறாப்புல. அதாவது ஒரு பொண்ணு சொல்லிட்டான், நாங்கள் விஜய் அண்ணன் இருக்கிறாப்புல, அவருக்கு நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், நான் பொண்டாட்டியோட இருந்து போறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு. அது தவறு தான் அவங்களோட பார்வையில் வச்சுக்கலேன். அதை எடுத்து போட்டு கொண்டு வராப்புல. இங்கே பாருங்க எப்படிப்பட்ட பெண்களை விஜய் வளர்த்து வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தற்கூரி, இதெல்லாம் மோசமான தற்கூரியாம். அடுத்தது விஜய் அவர்கள் நல்ல கண்ணுடைய அந்த மரியாதை செலுத்த போயிருந்தார். அப்பொழுது வந்து ஒரே நாறுதாமா, 1 கிலோமீட்டருக்கு நாறுதாமா, குடிச்சிருந்தாப்பலையாமா. நின்று வாங்கி கொடுத்தீங்களா என்ன, ஊற்றி கொடுத்தீங்களா, நீங்களாம் ஊற்றி கொடுக்குற கேஸ் தானப்பா. அதாவது 110 ரூபாய்க்கு ஒரு மட்டமான மானிட்டர் சரக்கு வாங்கி அடித்தாலும் இந்த ரூமை விட்டு இந்த வாட போகாது. ஏன் நம்ம ஸ்டாலின் கொடுக்குறாப்புல இல்லை, தரமான சரக்கு கொடுக்குறாப்புல இல்லை, வீரன் சரக்கு, அது அடிச்சா கூட அந்த காம்பவுண்ட் சுட்டு விட்டு வெளில போகுது. 1 கிலோமீட்டருக்கு வாட அடிக்குதாமா. இவனோட புத்தியை பார்த்தீங்களா? அதாவது விஜய் மீது இதுக்கு முன்னாடி வந்து கொலைப்பழி சுமத்தியாச்சு, இவன் ஒரு கொலைகாரன், சைக்கோ. 2வது அடுத்தது வந்து குடிகாரன். விஜய் வந்து ஒரு குடிச்சிட்டு தான் இருப்பார், எப்போ பார்த்தாலும் 6 மணிக்கு பிறகு வெளில வர மாட்டாப்பல விஜய் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இப்பொழுது பெண்ணுக்கு எதிரான குடும்ப செய்ய மோசமான ஆளுங்க அப்படின்னு அடுத்தது பரப்பிட்டுருக்காங்க. நான் சொல்லலையா, விஜயின் மீது இன்னும் காலம் போக 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 இன்னும் மிக கொடுமையான அட்டாக்கை இவங்க செய்வாங்க. ஒரு எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொன்னேன். விஜயா இருப்பது மட்டும் கடினம் இல்லை,
விஜயின் ரசிகனாக இருப்பதும் கடினம், தாவேகாவில் தொண்டனாக இருப்பதும் கடினம். எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க, விஜய் மேலே இப்படி ஒரு பழி சுமத்துறாங்க, எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறத நான் பார்த்தேன். எவ்வளவும் கீழே இறங்கி அடிக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. இதே தானப்பா விஜயகாந்த் பண்ணாங்க. விஜயகாந்த் என்ன பண்ணானுங்க, அந்த மனுஷன் ட்ரிகர் ஆகிடுவாப்ப, டக்குன்னு ஆள் மண்டை சொல்லி பிடிச்சால, திடீர்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னால் ஆள் ட்ரிகர் ஆகி அடிக்க விட்டு விரட்டுறது, திட்டுறது, அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் நாங்க, குடிகாரன் நானுங்க, இன்னும் என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே அப்போ சொன்னாங்க. இதே பெண்கள் விஷயத்துலையும் ரொம்ப மோசமான ஆளு, விஜயகாந்த் இத்தனை பேரை வச்சிருந்தார், அத்தனை பேர் வச்சிருந்தாலும் எவ்வளோ கேவலமாக சொல்லணுமோ அதெல்லாம் சொன்னாங்க. அப்போ விஜயகாந்தால ஹேண்டில் பண்ண முடியாமல் ட்ரிகர் ஆகிட்டாப்ல. ஆனால் விஜய் என்ன சொன்னார், இந்த விக்ரவாண்டி மாநாட்டில் இந்த எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சவங்க தோத்தவங்க எல்லாருடைய வரலாறையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரிஞ்சு சொன்னாப்புல. அதே மாதிரி தான் விஜயகாந்தை என்னென்ன பாடுபடுத்தினாங்க, ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தால் இவர்கள் என்னென்ன பாடுபடுத்தினாங்கன்னு விஜயகாந்தோடைய எல்லா பாடத்தையும் படிச்சுட்டு வந்தார். எம்ஜிஆரை என்னென்ன பாடுபடுத்தினாங்க, எம்ஜிஆர் மேலே இதே தான் பழி சுமத்துறாங்க. 13 வருஷம் ஆட்சி புரிஞ்சுட்டு தான் போனார். திமுக அந்த பக்கமே உடலை. அப்படியாக விஜய் எல்லாம் தெளிவோட ஃபோக்கஸாக தான் இருக்குது. இந்த அம்மா டிவோர்ஸ் அப்ளை பண்ண போது அவர் தெரியாத விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்ல, அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவருக்கு மைண்ட் இருக்காதா, அதெல்லாம் சூப்பராக அவர் ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்துட்டாப்ல. இதே நக்கீரன் கோபால் இந்த கரூர் சேம்பேடு நடக்கும்போது விஜய் மேலே எப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தினார் நமக்கு எல்லாமே தெரியும். விஜயை வெட்டணும், அவனை கொல்லணும், அவனை சங்கிலி போட்டு கட்டி இழுத்து அவனுக்கு ரோட்டில் கட்டி இழுத்துட்டு வரணுங்க. ஒரு கட்சியின் தலைவரை நீங்கள் இப்படி தான் பேசுங்க. அதாவது இது ஒரு 3ஆம் மனுஷன் 4ஆம் மனுஷன் எவனோ ஒருத்தன் வீடியோ போட்டுருந்தா நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் வந்து நக்கீரன் கோபால் அப்படிங்கிறவர் ஒரு பத்திரிகையாளர், சும்மா அவரால் சொல்லிடட்டுமே, நம்ம ஒத்துக்க போகிறது கிடையாது, அவராக போட்டுக்கிறாப்பல. சரி, ஒரு பத்திரிகையாளர் ஒரு கட்சியின் தலைவரை இவ்வளோ மட்டமாக பேசுவீங்க? இந்த ஆட்சி இந்த அரசு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்துச்சா? அதாவது ஆன்சாங் அப்படின்ற ஒரு நபர் சமாஜ்வாடி கட்சியோட ஒரு தலைவரை இதே தமிழகத்தில் வெட்டி கொண்டாங்க. அப்பயும் அவருக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கல. ஒரு தேசிய கட்சியோட தலைவருக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது. அப்போ விஜய் போன்ற நபரை வேற யாரோ திட்டிருந்தா ஓகே. அதாவது ஒரு பத்திரிகையாளரை இவ்வளோ கேவலமாக திட்டுறாங்கன்னா இதைத்தான் சொல்கிறோம், விஜய்க்கு பாதுகாப்பு கிடையாது, விஜயின் உயிருக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது. விஜய் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும், அவர் வெளில வரதுக்கு போது ரொம்ப பயப்படுறாரு, ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக வெளில வரத்துக்கே பயப்படுறாரா? என்ன காரணம்? இங்கே பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் விஜய் நபருக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பத்திரிகையாளர் இப்படி பேசினாரு, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? விஜயோட கூட்டத்தில் போனவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க, விஜய்க்கும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்கன்னா அப்போ விஜய் ஏதோ ஒரு திட்டம் கீட்டி இந்த மனுஷனை காலி பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும். அடுத்தது காம்பவுண்ட் சிவர் இல்லாத அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்சியிலிருந்து தெரியும், அவர் சாட்டை வீடியோ போட்டாப்புல பேச சொன்னாப்புல, எல்லாம் நினைச்சப்பா சாட்டை தின்ட்டாமலாம் நினைச்சாங்க, நாங்கள் விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு பேசியிருந்தாருன்னு வைங்களேன். இதுக்கு பிறகு அதை பற்றி நாங்கள் பெருசாக பேச விரும்பலை, அதை பற்றி நான் வீடியோ பண்ண மாட்டேன்ட்டு அவர் அடுத்த 2 வீடியோ போட்டோம்னு வைங்களேன். எத்தையும் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சாட்டை இதற்கு பிறகு எல்லா தொழிலின் மாதிரி தான். பிறகு குடைச்சல்ல பேசிட்டு இருக்கும்போது இதை எடுத்து தான் பேசினாப்புல. அப்படியாக அவங்களுக்கு வேறு வழி இல்லை பிழைக்கிறதுன்னு வச்சுங்களேன். சரி ஓகே, இந்த ஐடிவிங்க இருக்காங்க இல்லை, என்டிகே ஐடிவிங்க, அவங்களாம்ப்பா ஆர்கசமாக இருக்கிறாயப்பா, சந்தோஷமாக இருக்கிறாயப்பா, சாட்டை ஒரு வீடியோ போட்டால் கட் பண்ணி தூக்கி வந்துடுவாங்க. தூக்கி அந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் போட்டு சாட்டை பொழந்துட்டாப்புல, சாட்டை செஞ்சுட்டாப்புல, தாவக்கா முடிச்சு அப்படின்னு சூப்பராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சரக்கு அடிச்சுட்டு மட்டை ஒரு நக்கின மாதிரி ஆனால் ஒரு ஆர்கசம் அடையிறாங்க பாருங்க. அந்த ஆர்கசத்துக்கு அதை எப்படினாலும் சந்தோஷமாக அதை ஓட்டம். இப்போ வந்து சீமானை பற்றியெல்லாம் பேசுறது கிடையாது அவங்க பெருசாக. நான் கேட்குறேன், உங்கள் கட்சியோட தலைவர் சீமான் தானே, சீமானை பற்றி கொஞ்சம் பேசுங்கடா, எப்போ பார்த்தாலும் ஏன்டா விஜய் பற்றியே பேசினுக்கிறீங்க, சாட்டி தூக்கிட்டு பேசினுக்கிறீங்க, அதெல்லாம் விடு. அந்த ஆள் கிடக்கிறாப்புல, அவர் திருநெல்வேலி வாய் சுருட்டிட்டு போயிட்டாப்புல, நான் இப்போ வந்து சாட்டைக்கு தான் முட்டு கொடுக்கணும், சாட்டைக்கு தான் ஃபயர் விடன்ட்டு போட்டுக்கிறாப்புல. இந்த சாட்டையும் இடுமோனும் கார்த்தியும் போகிறாப்புல, மாசா போகிறாங்க, மாசா போயிட்டு இருக்காங்க. அதை எடுத்து போட்டு ஆர்கசமாக இருக்கிறாங்கப்பா, சந்தோஷமாக இருக்கிறாங்க. மியூசிக் கட் பண்ணு, ஸ்லோ மோஷனை கட் பண்ணு. பாவமே போட்டு வர, பாவமாரு போட்டு வர, போட்டு விடு. அடுத்தது திவ்யா சத்யராஜ் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, ரொம்ப ப்ரொஃபஷனலாக போட்டிருந்தாங்க. உண்மையிலே போயிட்டு செக் பண்ணுறேன், இது உண்மையிலே ஏஐ பொம்மையா இல்லை உண்மையிலே திவ்யா சத்யராஜா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் ஆகிட்டு. அப்படிதான் நான் வீடியோ போட்டிருந்தாங்க. இப்படி உட்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அண்ணாவுடைய நான் வந்து அவங்க பர்சனலை பற்றி நான் பேசவே மாட்டேன், ஆனால் நான் அரசியலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லணும். இல்லை, நான் அரசியலில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். விஜய் அண்ணா நீங்கள் ஒரு பேப்பர் கொடுங்க, ஒரு அறிக்கை விடுங்க, நான் அந்த மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட் நடத்தி எல்லாருக்கும் சத்து மாத்திரை கொடுத்தேன். சத்து மாத்திரை கொடுக்குறது ஒரு ட்ரஸ்ட் ஆமா, சத்து மாத்திரை குடிங்கோ தெம்பாருங்கோ அப்படின்னு சத்து மாத்திரை கொடுக்கலாம் பெருசாக பேசி நிற்குது. விஜய் கேட்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க கொடுங்க,
நான் சத்து மாத்திரலாம் கொடுக்குறேன் ஆளுக்கு எல்லாருக்கும் வயசானவங்களுக்கு அப்படிங்குது. இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஏதோ அயன் பண்ணுற ஒரு கடை இருந்திருக்கு. அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து 1500 ஒரு அயன் பாக்ஸ் கொடுத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த பாருங்க நான்லாம் ஹெல்ப் பண்ணுற பாருங்க அப்படின்னுக்குது. ஏமா அயன் பாக்ஸ் 1500 அயன் பாக்ஸ் அந்த அம்மாவுக்கு வாங்க தெரியாதா? ஒரு சட்டுக்கு அயன் பண்ணாலே 30 ரூபா 40 ரூபா ஆகுது. 1500 ஒரு அயன் பாக்ஸ் வாங்க தெரியாதா? ஒரு அயன் பாக்ஸை கொடுத்துட்டு ஃபோட்டோ போடுறதுப்பா வெக்கமே இல்லாமல். சரி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அயன் பாக்ஸ் கடை இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுற அம்மாவுக்கு நீங்கள் அயன் பாக்ஸை கொடுத்தீங்க. சரி நீ நல்லது செய்யணும், ஒரு 1 லட்ச ரூபா ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்து இந்தாங்க நீங்கன்னா அது ஒரு நல்லா இருக்கும். ஒரு அயன் பாக்ஸை வாங்கி கொடுத்துன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க. நான் பண்ணிக்கிறேன் நல்லது, நீங்களும் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும் விஜய்கிட்ட கேட்குறீங்க. அடப்பாங்க சத்யராஜ் சார் சூப்பராக ஒத்துக்கிறீங்க, பொண்ணை சூப்பராக அரசியல் பண்ணுது, மசாவாக இருக்குது. இதில் மீடியாவுடைய பங்குங்கெல்லாம் செம பங்கு. மீடியாலாம் சூப்பராக பண்ணிட்டு அன்றைக்கி ஓடிட்டு இருக்கு. பிரேக்கிங் நியூஸ் ஓடும். ஐயோ பிரேக்கிங் நியூஸா, ஏதோ பிரேக்கிங் நியூஸ் ஆகிட்டு போருக்கு அப்படின்ட்டு போய் பார்க்குறேன். ஜூலி வீடியோ ரிப்ளை வீடியோ எடுத்து போட்டுங்கிறானுங்க. ஆடா பாவிங்களா, முன்னாடி சண்டை நடந்துருக்கும் போது ஜிபி முத்துக்கும் ரவுடி பேபிக்கு சண்டை நடந்துருக்கும் போது ரிப்ளை வீடியோ போடுவாங்க இல்லை, அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியஸுக்கும் ஜூலிக்கும் பிரச்சனையா எடுத்து போட்டுக்கிறாங்க. அதை கொண்டாந்து எங்கே தந்தி டிவியில் போட்டு பிரேக்கிங் நியூஸ் போடுறானுங்க. ஆடா பாவிகளா, நாங்களே ஒரு சின்ன யூடியூபர்ஸு அதை பற்றி பேசுறதுக்கு வெக்கப்பட்டுன்னு அதை பற்றி பேசினா நாண்டுக்கிட்டு தூங்கிடலாம்டா, அதை பொழப்புக்கிட்டு நாங்களே ஒதுங்கி இருக்கிறோம். அதை பற்றி பேசாமல் இவனுக்கு கொண்டு வரானுங்க. ஜூலி பேசிடுச்சு, விஜய் எடுத்து வீடியோ போட்டுட்டு இந்த அளவுக்கு தரங்கட்டு கிடக்குது இன்னைக்கு மீடியா. இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் சரி, ஒட்டுமொத்த கட்சிகள் 38-40 கட்சிகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அந்த எல்லா கட்சிகளும் விஜய்ன்ற ஒரு நபரை எதுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து அடிக்கும் போது தான் ஐயோ பாமாரிக்கு அந்த மனுஷன் அப்படின்னு மக்கள் மத்தியிலே எல்லாம் நினைக்கிறாங்க. இன்றைக்கி போனோம்ல விஜயோட இந்த பிரச்சனைக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேர்கிட்ட கேட்கும் போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னப்பா அந்த பிள்ளைய போட்டு இந்த பாடு படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அளவுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே விஜய்க்கு பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது. எனக்கு கத்திட்டே இருக்கானுங்களே விஜய் வச்சு வாயை திறப்பாருன்னு கத்திட்டே இருக்கிறானுங்க. அந்த மனுஷன் வாயை திறந்தாப்புல +2 ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வான்ஸ் வாழ்த்து சொல்ல, அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும் ரிப்ளை. அவர் தெளிவாக இருக்கிறார், மிக தெளிவாக இருக்கிறார். எல்லா விஷயத்தையுமே ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயம் வச்சுக்கிறார். நம்ம இப்படி தான் பண்ணணும், இது இப்படி தான் பண்ணணும், அவ்வளோ சூப்பரான காய் நகர்த்திக்கிட்டு இருக்கார். இதனால் எந்த ஒரு ஓட்டு சதவீதமும் தாவேக்காவுக்கு குறையதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஐயோ எங்க என்ன இவ்வளோ குடும்பப்படுத்துறாங்களேன்னு திமுக பின்னாடி இருந்து தான் தெரில. ஆனால் மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறாங்க, இது திமுக தாங்க வேலை பண்ணுது, கரு சேம்படப்போ அப்போ தான் எல்லாரும் அந்த நடந்த அடுத்த செகண்டை கண்டுபிடிச்சான், இது திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம்ட்டாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்கு எதிராக நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுறீங்களோ அது எல்லாமே விஜய்க்கு பாசிட்டிவாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த நேரத்தில் விஜய் மேலே கையை வச்சிங்கன்னா அந்த மனுஷனை தெய்வமாக கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி விஜய் மீது கட்டவிழ்த்துப்படப்பட்டிருக்கிற இந்த எல்லா அவதூறுகளுக்கும் 2026 இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் பதில் சொல்கிறாரா இல்லையெல்லாம் தெரியாது. இன்றைக்கி பெரிய அளவுன்னு சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, மனசு வருத்தப்படுறது எல்லாமே விஜயுடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள். அவங்க 2026 சிறப்பான பதிலை எல்லாருக்கும் தர காத்திருக்கிறார்கள்.